சரசும் சுப்பண்ணனும் பிரிஞ்சு எத்தனை நாள் ஆச்சு? கிட்டத்தட்ட பல மாசம் ஆச்சுப்பா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது தொடர்பு இருந்ததா? ஏது தொடர்பு? அவன் காஞ்சிபுரத்துல இருக்கான், இவ சென்னையில இருக்கா. 2 பேருக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கிற மாதிரி தெரியலையே. அப்புறம் எப்படிமா? அப்புறம் எப்படி சரசு எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டா நீ திட்டவட்டமா சொல்ற? இல்லப்பா, அது 6 மாசத்துக்கு மேல புருஷனை பிரிஞ்சு இருக்க சரசு இன்னொருத்தனோட ஊர் சுத்த மாட்டான்றது என்ன நிச்சயம்? அது எப்படிமா அவ்வளவு உறுதியா சொல்ற? சுப்பு எங்க இருக்கான்ப்பா? அவனுக்கு இது தெரியுமா? அண்ணன் காஞ்சிபுரம் EB ஆபீஸ்ல தான் இருக்கும். அண்ணனுக்கு இது தெரியுமா தெரியாதோ? இந்த கன்றாவில அண்ணனுக்கு தெரியாம தான் இருக்கும். அது சரி, இந்த போட்டோஸ கட்டின புருஷனுக்கு அனுப்பாம இத உனக்கு அனுப்புறது யாரு? அங்கேயே லாஜிக் கிடைக்கல. அதானே. ஏன்பா உனக்கு சரசுவுக்கு என்ன? போட்டோ அனுப்புறதா இருந்தா சுப்புக்கு அனுப்பணும்ல, உனக்கே அனுப்புனாங்க. யாருக்கு தெரியும்? ஒருவேளை ஏற்கனவே சுப்பண்ணனுக்கு அனுப்பியிருக்கானோ என்னமோ. இத பார்த்தா என் புள்ள தாங்க மாட்டானே. ஏற்கனவே அனுப்பி உன் பெரிய புள்ள நம்ம கிட்ட மறைச்சிருக்காரோ என்னமோ. அதனாலதான் எனக்கு ஒரு காப்பி அனுப்பியிருக்கான் போல. ஐயோ இல்ல மாதவா, இந்த போட்டோவை நான் நம்பல. இதுல ஏதோ கிராபிக்ஸ் வேலை நடந்திருக்கு. இப்ப இருக்க லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன தெரியுமா? செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு பழைய தூக்கி கிராபிக்ஸ் மேல போடுறது. ஒரு பக்கம் பழைய கிராபிக்ஸ் மேல, அப்பதானே யாருமே எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. 2 பக்கம் ஓடுற மின்சார ரயில் மாதிரி இந்த விஞ்ஞானம் நல்லவனுக்கு உதவுது, கேட்டவனுக்கு உதவுது. இங்க பாரு மாதவா, ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசாத. இதனால எத்தனை அப்பாவிங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? மாதவா, இப்ப என்னப்பா பண்றது? எதுவும் பண்ண வேணாம். உன் பெரிய பிள்ளைகிட்ட சொல்லி அந்த சரசுவை அறுத்து விட சொல்லு. இனிமேல் அவ இந்த வீட்டுக்கு வேணாம். உடனே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண சொல்லு. ஏண்டா, ஒரு குடும்பத்துல எத்தனை பேர் தான் டைவர்ஸ் பண்ணுவாங்க? ஏண்டா இப்படி ஆளுக்கு அக்கிரமம் பண்றீங்க? அதான் திவ்யா அவ புருஷனோட வாழறன்னு போயிட்டால, அவளோட டைவர்ஸை கேன்சல் பண்றேன்னு சொல்லிட்டால. இனிமேல் இந்த வீட்ல ஒரே ஒரு டைவர்ஸ் தான். அது என் சுப்பண்ணனுக்கு அந்த சரசுக்கும் தான். இங்க பாரு மாதவா, டைவர்ஸ் எல்லாம் நீ எதுக்கு முடிவு பண்ற? இதென்ன ஓ வாழ்க்கையா? அவர் முதல்ல இங்க வரட்டும், அவர் என்ன முடிவெடுக்கிறாருன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீ வாயை தர. அபசகுணமா டைவர்ஸ் அது இதுன்னு. எது இது அபசகுணமா? எதுடி அபசகுணம்? நான் பேசுறது அபசகுணம், கவர்ல இருக்கிறது மட்டும் சுபசகுணமா? அந்த சரசு இன்னொருத்தனோட ஊரை சுத்திட்டு இருப்பா, அது உனக்கு பரவாயில்லையா? உனக்கு ஓகேவாமா? அபத்தமா பேசாதடா. நீ பேச ஆரம்பிச்சா ஓ ரத்தம் மட்டும் இல்ல, கூட சேர்ந்து பேசுறவங்க ரத்தமும் கொதிக்க ஆரம்பிச்சிருப்பா. அதானே. இந்த வீட்ல ஒருத்தன் நியாயம் நேர்மை தர்மம் நீதின்னு வாழ்ந்து வந்தா அவன மாதிரி ஆளுங்களை உங்களுக்கு பிடிக்காத? ரவுண்டு கட்டி அடிப்பீங்களே. இத பாருமா, சுப்பானனே அந்த சரச மன்னிச்சாலும் நான் அவளை மன்னிக்கிறதா இல்ல. டைவர்ஸ் தான். டேய், இதெல்லாம் நம்மளே பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுடா. முதல்ல சுப்புக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. அதான் சரி. அத அவர் ஏதோ சனி ஞாயிறு வேலை இருக்குன்னு சொன்னாரு, வர முடியாதுன்னு சொன்னாரு. யாரு இவ? சனி இங்க இருக்கு, பல்ல காட்டி இழிச்சிட்டு இருக்கு. ஞாயிறு எப்படி போனா நமக்கு என்ன? நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஹலோ அண்ணா, நான் மாதவன் பேசுறேன். சொல்லு. எங்க இருக்க? இந்த நேரத்துல எங்கடா இருப்பாங்க? ஆபீஸ்லயா? தெரியுது இல்ல. சரி, நீ உடனே கிளம்பி வா. எதுக்கு? அண்ணா, இதெல்லாம் போன்ல சொல்லிட்டு இருக்க முடியாதுண்ணா. இது உன் குடும்ப விஷயம், உன் பர்சனல் மேட்டர், சரசு சம்பந்தப்பட்ட விஷயம். கிளம்பி வானா வா. முடியாது. எது முடியாதா? வேலையோட குடும்ப மானம் போற பிரச்சனை. உடனே கிளம்பி வா. நான் அப்புறமா பேசுறேன்டா. அண்ணா அண்ணா அண்ணா, பாத்தியா பாத்தியா? உன் பர்சனல் விஷயம் பேச, உன் குடும்பத்தை பத்தி பேசணும். இது எல்லாத்துக்கு மேல அந்த சரசுவை பத்தி பேசினா கிளம்பி வானா என்னமோ பெருசா திமிரா போன கட் பண்ணுது. அறிவில்ல உன் பெரிய பிள்ளைக்கு. போறேன் இப்பவே காஞ்சிபுரம் போய் அண்ணனை கையோட கூட்டிட்டு வந்து அவளை உண்டிலன் பண்ணிடுறேன் பாரு. இங்க பாரு மாதவா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? எடுத்த கௌதம் முடிவெடுக்கிறதுக்கு இது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல. ஒரு பொண்ணோட வாழ்க்கை.
நானும் அப்பல இருந்து பாத்துட்டு இருக்கேன், சும்மா ஒன்னு குதிச்சிட்டே இருக்க. கொஞ்சம் நிதானமா இரு மாதவா. இல்ல ரேகா, நான் போனவே இல்ல. மாதவா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? இது உடனே முடிவெடுக்க வேண்டிய விஷயம் கிடையாது, தீர்க்கவும் முடியாது. சரசக்காவை பார்க்கணும், அவங்க சொல்றத நாம கேட்கணும், அதுக்கப்புறம் தான் கலந்து பேசி இதுக்கு முடிவெடுக்க முடியும். நீயும் நானும் முடிவெடுக்க வேண்டிய விஷயம் கிடையாது இது. சுப்பு மாமாவும் சரசக்காவும் பேசி முடிவெடுக்கணும். அவங்க பேசி முடிவெடுக்கலனா அப்புறம் நீ உன் வாயை தர என்ன வேணாலும் பேசு. அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. முடியாது ரேகா, நான் இப்பவே காஞ்சிபுரம் கிளம்பி போறேன். இங்க பாரு மாதவா, இப்ப நீ உள்ள போறியா இல்லையா? நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் சொல்றத கேளு, நீ உள்ள போ. போ ஏய் போ போ. அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. சரசக்கா அந்த மாதிரிலாம் கிடையாது அத்தை. விசாரிப்போம். இதுல ஏதோ கோல்மால் இருக்கு, தப்பு நடந்திருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. வெரி குட் முருகா. நீ இப்போ மாதவன் கிட்ட அப்படியே அச்சு அசலு சுப்புவோட குரல்ல பேசி அசத்திட்ட. மேடம், சின்ன வயசுல எல்லா பாடத்திலையும் கம்மியா மார்க் எடுக்கிறேன்னு ஸ்கூல் வாத்தி வீட்ல இருந்து உன் அப்பாவை கூட்டுவான்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஒரே பயமா போச்சு மேடம். என்ன பண்றதுன்னு யோசிச்சு பார்த்தேன். நான் உடனே வாத்திக்கு ஃபோன் பண்ணி என் அப்பா குரல்ல, சார் ஊர்ல ஒரு டெத் ஆயிருச்சு, என்னால வர முடியாது அப்படின்னு சொன்னேன். அவரும் எங்க அப்பா தான் பேசுறாருன்னு நம்பிட்டாரு. அதுல இருந்து மிமிக்ரி பண்ணி பல இடத்துல கொள்ளையடிச்சிருக்கேன் மேடம். அதுல இருந்து எனக்கு முருகன்கிற பேரு மிமிக்ரி முருகன் ஆயிருச்சு மேடம். சரி சரி, உன் பிளாஷ்பேக் எல்லாம் நான் கேட்கல. நான் சொல்றது மட்டும் செய், அது போதும். சொல்றதெல்லாம் செய்யறேன் மேடம். ஆனா என் மேல இருக்கிற கேஸ்ல இருந்து என்னை விட்டுறணும். அதானே நம்ம போட்ட அக்ரிமெண்ட். இங்க பாரு, இந்த போன்ல இருந்து எந்த கால் வந்தாலும் நீ சுப்புவோட குரல்ல தான் பேசணும். ரொம்ப சிக்கல் ஆயிடுச்சுன்னா நீ போனை ஆஃப் பண்ணிட்டு எனக்கு போன் பண்ணி சொல்லிடு, நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். அப்புறம் இவரு ஏன் ஆளு, இவரை நல்லா பத்திரமா பாத்துக்கணும். வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. சரிங்க மேடம். இவர் முழிச்ச உடனே இவருக்கு நல்ல சாப்பாடு கொடு. சாப்பிட்ட உடனே திரும்பவும் மயக்க மருந்து கொடுத்துரு. எப்பவுமே மயக்கத்திலேயே இருக்கணும் நான் வர்ற வரைக்கும், புரியுதா? சரிங்க மேடம். இங்க பாரு, நான் வெளியில வீட்டை பூட்டிட்டு போறேன். அப்பதான் யாரும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. வணக்கம்மா. என்ன கனகா இங்க நின்னுட்டு இருக்க? இப்பவும் கெட்ட கனவு அது இதுன்னு சொல்லி என்ன வெறுப்பத்த போறியா? ஐயோ இல்லம்மா, நீங்க உள்ள போகாதீங்கன்னு உங்களை தடுக்கிறதுக்காக தான் நிக்கிறேம்மா. ஏன்? கெட்ட சகுனம்மா. ஏய் வேண்டாம். ஐயோ இல்லம்மா, சீரியஸா தான் சொல்றேன், கெட்ட சகுனம்மா. ஆபத்து உள்ள உட்கார்ந்து இருக்குமா. யாரு? அதான் அந்த சரசு அவ புருஷனை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கா. சரி, நான் பாத்துக்கிறேன். அம்மா, இவங்களை புரிஞ்சுக்கவே முடியலையே. சரசு, என்ன இங்க? நான் உனக்கு ஃபோன் பண்ணேன், நீ ஏன் எடுக்கல? சாரி, சைலண்ட்ல போட்டிருக்கேன். அது ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருந்தேனா, அதான் சைலண்ட்ல போட்டுட்டேன். ஆமா, என்ன விஷயம்? சரசு, ஏன் இப்படி அழற? ஏதாவது பிரச்சனையா? நான் இருக்கும்போது நீ இப்படி அழலாமா? என் புருஷனை காணோம். என்னது? சுப்புவை காணுமா? ஆமா, நேத்துல இருந்தே அவரை காணோம்.
நேத்து காலையில சென்னைக்கு அத்தை வீட்டுக்கு போறேன்னு கிளம்பி போனாரு. அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ண அவர் போனே எடுக்கல. சிச்சோ, நான் சென்னைக்கும் போய் அவரை தேடினேன். அங்கேயும் அவர் இல்ல. எது? பார்வதி அம்மா வீட்லயா? நீ போய் விசாரிச்சியா? இல்ல, நான் அத்தை வீட்டுக்கெல்லாம் போகல. திவ்யா தான் விசாரிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணா. அவர் அங்க வரலன்னு சொன்னா. அப்போ திவ்யாவுக்கு நான் தனி கொடுத்தனும் இருக்கிற விஷயத்த திவ்யா கிட்ட சொல்லிட்டேன். அவ ஒண்ணும் சொல்லலையா? இல்ல, அவ எங்களை புரிஞ்சுக்கிட்டா. அதை விட முதல்ல இந்த விஷயத்துக்கு வா. இல்ல, ஒருவேளை அந்த பார்வதி அம்மா வந்து சுபுவை மறைச்சு வச்சுக்கிட்டு இங்க இல்லைன்னு சொல்லிருக்கலாம்ல. அவங்க ஏன் அப்படி செய்யணும்? திவ்யாவும் இந்த மாதிரிலாம் எதுவும் பொய் சொல்ல மாட்டா. அப்போ அவருக்கு வேற ஏதாவது பிரச்சனையா? இல்ல, நீங்க 2 பேரும் கொடைக்கானலுக்கு ஏன் போனீங்க? அங்க எங்க தங்குனீங்க? ரூம்ல நீங்க 2 பேர் மட்டும்தான் இருந்தீங்களா? அங்க உங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு? நாங்க கொடைக்கானல் போனது உனக்கு யார் சொன்னா? அது என் அண்ணன் சொன்னா. நாங்க கொடைக்கானல என்ன பண்ணா உனக்கு என்ன? அத பத்தி ஏன் இப்ப விசாரிச்சுட்டு இருக்க? இல்ல, சுப்புவுக்கு விரோதிங்க யாரும் இருக்க சான்ஸ் இல்ல. யாரோ அவரை எங்கேயோ பார்த்துட்டு ஏதோ ஃபாலோ பண்ணிட்டு வந்து கடத்திருக்கலாம் இல்லையா? என்ன கடத்திருப்பாங்களா? என்ன சொல்ற கவிதா? இல்ல இல்ல, ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். இல்ல, அந்த மாதிரி எதுவும் வித்தியாசமா அங்க நடக்கல. அவரை யாரும் ஃபாலோ பண்ணிட்டு வந்த மாதிரி எனக்கு தெரியல. சரி, நீ கம்ப்ளைண்ட் எழுதி கொடு, அவரை நான் தேடுறேன். வாங்கம்மா. கவிதா, உன்னை நம்பிதான் நான் போறேன். என்னை நம்பி உன் புருஷனை என்கிட்ட ஒப்படைச்சிட்டல்ல கவிதா? ஐ மீன் உன் புருஷனை பத்தின கம்ப்ளைண்ட் சொன்னேன். சரி, நான் பாத்துக்கிறேன். நீ தாராளமா என்னை நம்பு. வாங்கம்மா. அத்தை, அத்தை, இன்னும் ஏன் நீங்க அதையே நினைச்சிட்டு இருக்கீங்க? அந்த போட்டோவை எல்லாம் நம்பாதீங்க அத்தை. இந்தாங்க, இந்த டீயை சுட சுட குடிங்க. தலைவலி சீக்கிரமா சரியாயிடும். இந்தாங்க, குடிங்க. சரசு அந்த போட்டோவுல பார்த்ததுல இருந்து மனசு ரொம்ப சஞ்சலமா இருக்குமா. இந்த வீட்டுல ஒரு நல்லது நடந்தா 10 கெட்டது நடக்குது. திவ்யா அவ புருஷன் வீட்டுக்கு வாழ போயிட்டாலே நினைச்சு சந்தோஷப்பட்டேன். அதுக்குள்ள சரசு டைவர்ஸ் அது இதுன்னு இவன் பிரச்சனையை ஆரம்பிக்கிறான். அதையெல்லாம் நம்பாதீங்க அத்தை. நான் காஞ்சிபுரம் போயிட்டு வந்துடுறேன். மாதவா, என்ன மாதவா, நான் அவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன்ல. அப்ப உன் பேச்ச நான் கேட்டேன். இப்ப என் பேச்ச நீ கேளு. நீ எதுவும் பேச வேணா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன். நான் சொல்றது வேண்டாம்ப்பா, நீங்க 2 பேரும் அதை பத்தி பேசி உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்காதீங்க. மாதவா, நீ போன வேண்டான்னு சொல்லுங்க. ஆனா சுப்பு மாமாவை நேரா இங்க கூட்டிட்டு வா. பஸ்ல வரும்போது சண்டை போட்டுக்கிட்டே வராத. எல்லாம் எங்களுக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன்.
வரமா மாதவா, வாங்கக்கா. இன்னைக்கு இவ்வளவு வந்து மா, மா. அத்தை, அப்படி கூப்பிடாத. அப்படி கூப்பிட்டினா அவங்களுக்கு மட்டும் இல்ல எங்களுக்கும் அவமானமா இருக்கு. ஏன் ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ பண்ண காரியத்துக்கும் மூஞ்சிலே முழிக்க கூடாது. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நீங்க எங்க 2 பேரையுமே பிரிச்சுட்டீங்க. எனக்கு வேற வழி தெரியல. அதனாலதான் எனக்கு தெரிஞ்ச வழிய நான் தேடிக்கிட்டேன். அப்போ ஆமா அத்தை. நான் செஞ்சது எல்லாமே தப்புதான். என்ன மன்னிச்சிடுங்க. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அத்தை. ஐயோ, அடி பாவி. அக்கா என்ன சொல்றீங்க? பாத்தியா, செய்யறதெல்லாம் கூசாம செஞ்சுட்டு அது தைரியமா வந்து ஒத்துக்க வர செய்யறா. ஒழுக்கம் கெட்டவ. என்ன சொன்ன? ஏ நடந்து கேட்டவ. இங்க எதுக்குடி வந்த? இங்க யார் இருக்காங்க தேடி வந்த? என்ன பேசுற நீ? யார பார்த்து ஒழுக்கம் கெட்டவன் நடத்த கெட்டவன் சொல்ற? நீதான் நடத்த கெட்டவ, நீதான் ஒழுக்கம் கெட்டவ, அதை நீயே ஒத்துக்கிட்ட. இந்த லட்சத்துல கோவம் வர உனக்கு வருதோ? மரியாதையா ஓடி போயிடு. இல்ல உன் உயிருக்கு நான் உத்தரவாதம் இல்ல. போதும், நிறுத்து. என்கிட்ட மரியாதையா பேச கத்துக்கோ. நான் உன்னோட அண்ணி. அந்த உறவு வேற கொண்டாடுறியா? வெக்கமால உனக்கு? ஏய், உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? அத்தை, நீங்க அவரை கூப்பிடுங்க. நான் அவரை தான் தேடிட்டு இருக்கேன். யார? உன் கள்ள புருஷனையா? ஏய், யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? இதுக்கு மேல உனக்கு மரியாதை கிடையாது. அத்தை, அவரை கூப்பிடுங்க நீங்க. யாரம்மா இங்க தேடி வந்த? என்னத்த, நீங்களும் இவ கூட சேர்ந்துக்கிட்டு இவ என்ன பத்தி ஏதோ தப்பு தப்பா பேசிட்டு இருக்கா. நீங்க 2 பேரும் பேசாம நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அக்கா, நீங்க யார் தேடி இங்க வந்திருக்கீங்க? என்ன ரேகா, நீயுமா? நான் வேற யாரை தேடி வருவேன்? என் புருஷனை தான். சுப்பு எங்க இங்க இருக்கான்? அவனை ஏமா நீ தேடி வந்த? அவர் இங்கதான் வரேன்னு சொல்லிட்டு வந்தாரு. சுப்புவே பாத்தியா? பேசுனியா? இங்க வரேன்னு சொன்னானா? என்ன 3 பேரும் எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க? அவர்தான் இங்க வந்து மாதவன் கிட்ட நியாயம் கேக்குறேன்னு சொன்னாரே. அவர் உங்ககிட்ட நாங்க 2 பேரும் காஞ்சிபுரத்துல தனி கொடுத்தனும் நடத்துறத பத்தி சொல்லிட்டாருல. அதுக்காக தானே என்ன வந்த உடனே நீங்க எல்லாரும் திட்டுனீங்க. என்ன மூஞ்சிலேயே முழிக்க வேண்டாம்னு சொன்னீங்க. அதனால தானே நான் வந்த உடனே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன். அக்கா, நீங்களும் சுப்பு மாமாவும் காஞ்சிபுரத்துல தனி கொடுத்தல நடத்துறீங்களா?